ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன் 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி அருமையான பாவ் பாஜி எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாஜி பண்ணுறதுக்கு நம்ம காயெல்லாம் வேக வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். பாதி பீட்ரூட் எடுத்திருக்கேன். 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இங்கே நான் காயெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் உருளைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட்டையும் நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் பெரிய கேரட்டாக இருக்கிறதுனால ஒரு கேரட் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன கேரட் எடுத்திங்கன்னா 2 கேரட் எடுத்துக்கோங்க. தக்காளியும் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா காயும் கட் பண்ணிட்டேன். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். குக்கர் சூடாக இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாக இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த சீரகத்தோட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த சீரகத்தோட இந்த பட்டர் சேர்றதுனால பாவ் பாஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்க்குறேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி 1 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி 1 நிமிஷம் வதங்கியிருக்கு. கட் பண்ணி வச்சுருக்க இந்த காயெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். அது கூட ஃப்ரோசன் பீஸையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது 3 விசில் வந்திருக்கு. இங்கே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை எவ்வளோ நல்லா நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நாலு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த காய் நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிடுறேன். இந்த காயை ஒரு மேஷர் வச்சு நல்லா நைஸாக மேஷ் பண்ணிக்கிறேன். காயை நல்லா மேஷ் பண்ணிட்டேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் கூட 3 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். பட்டரும் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ நான் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சியை கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ
இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா கூட சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் மசிச்சு வச்சுருக்க காயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வடிகட்டி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் கலருக்காக கொஞ்சோண்டு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே வேகட்டும். இங்கே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நான் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். இது நல்லா 10 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி தூவிக்கிறேன். இந்த கஸ்தூரி மேத்தி தூவுறதுனால பாவ் பஜ்ஜி வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளுடைய பாஜி இங்கே ரெடியாக இருக்குது. இங்கே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாவ் பாஜிக்கு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பாஜியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து கொடுக்குறேன். ஏன்னா ப்ரெட்டை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். ப்ரெட்டை தவாவில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன் 2 பக்கமும். ப்ரெட்டு நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பாஜியும் வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய அருமையான பாவ் பாஜி இங்கே ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.